ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான முருங்கைக்கீரை குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை செலவு முருங்கைக்கீரை குழம்பு. ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க இது. அதாவது நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் தேங்காவோடு சேர்த்து ஒரு மசாலா அரைக்கிறோங்க. அந்த மசாலாவை கொதிக்க விட்டு முருங்கைக்கீரை சேர்த்து குழம்பு செஞ்சு இறக்குறோம். ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு யூனிக்கான ரெசிபி. முருங்கைக்கீரை கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கீரை, அது எல்லாருக்குமே தெரியும். விதவிதமாக நம்ம சமைப்போம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபிங்க. பச்சை செலவு குழம்புன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதாவது செலவு பெட்டி, அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஸ்பைசஸை பச்சையாக சேர்த்து மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வைக்கிறதால இது பச்சை செலவு குழம்பு. ரொம்ப நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு குழம்பு. ஹெல்த்தியாக சமைச்சோம், ருசியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். இது செய்யும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இங்கே முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்தி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை, ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கீரை இருக்கும். முருங்கைக்கீரையில் நல்ல அயன் அண்ட் கால்சியம் இருக்குது, நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு கீரை. அதுவும் இந்த மாதிரி நல்ல ஸ்பைசஸும் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போதும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கீரை கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா அரைச்சிடலாம். இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய்னா ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக துவரம் பருப்பு, பச்சை துவரம் பருப்பு, வேக வைக்காத வறுக்காத துவரம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது பச்சை செலவு குழம்பு. ஸோ அதனால் இந்த துவரம் பருப்பை அப்படியே பச்சையாகவே சேர்த்து மசாலா அரைக்கிறோம். அதுக்கப்புறமா குழம்பு கூட்டி வேக வைக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு 6-7 வரமிளகாய், கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, நல்லா நிறச்சி இழந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஃபஸ்ட்டு தேங்காவோட சேர்த்துருக்கிற இந்த ட்ரை ஸ்பைசஸை கொஞ்சம் பருப்பருன்னு இப்படி அரைச்சி எடுத்துக்குவோங்க. இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்படும். அதுக்கு வேண்டிதான் இது ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 6-7 பல் பூண்டு, கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி. ஆக்சுவலி இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. ஒரு சிலர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, எங்கள் பாட்டி அம்மாலாம் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் ஒரு தக்காளி சேர்ப்பேன். அது நல்லா இருக்குங்க, குழம்போட டேஸ்ட்டை இன்னும் தூக்கலாக்கும். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நல்லா அரைச்சிருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அவ்வளோதாங்க. இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி. பச்சை செலவு மசாலா ரெடி. இதை ஒரு கப்பில் ஊற்றி விட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக மசாலாவை கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த மிக்சியை கழுவியும் தண்ணி விட்டாச்சு. கூடவே இன்னொரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. ஏன்னா இங்கே துவரம் பருப்பெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். ஸோ குழம்பு கொதிக்க கொதிக்க குழம்பு கெட்டிப்படும். அதனால நல்லா இந்த மசாலாவை தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொதிக்க விடணும். இப்போவே நம்ம உப்பும் சேர்த்துடலாம் மசாலாவுக்கு. நான் இங்கே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ இந்த பச்சை செலவு குழம்புக்கு மசாலா ரெடிங்க. இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கடமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே 2 வரமிளகாய் சேர்த்தாச்சு. கடுகுளுந்தம்பருப்பு வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இதுலேயே ஆல்ரெடி நம்ம உப்பும் சேர்த்துட்டோம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடணும். அதாவது நல்லா குழம்பு கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குழம்பு வாசனை வரணும். ஏன்னா இங்கே நல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ மூடி போட்டு விட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த குழம்பு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணுங்க நம்ம கொதிக்கிறதுக்கு வைக்கும்போது. ஏன்னா கொதிக்க கொதிக்க கெட்டிப்படும். நம்ம துவரம் பருப்பை இங்கே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். பருப்பு கெட்டிப்படும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் மூடியை போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துருவோம்.
கீரை நம்ம சேர்க்கும் போது அதிகமாக தெரியும், பட் வெந்துருச்சுன்னா அது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ நல்ல ஒரு 3 கைப்பிடி கீரை சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கொதிக்கிற குழம்புல கீரையை சேர்த்து விட்டு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. கீரை நல்லா வெந்துடும், நல்லா கமகமன்னு வாசனை வரும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பச்சை செலவு முருங்கைக்கீரை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாரம்பரியமான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி. இது டெலிவரி ஆனவங்களுக்கும் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப நல்லாதுங்க. இதில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரையிலேயே நிறைய சத்துக்கள் கூட இந்த நல்ல ஸ்பைசஸும் சேருது. ஸோ ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான குழம்பு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.